சாம்சங் மொபைல்ல எப்படி வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன் பண்றது அப்படிங்கிறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டெவலப்பர் ஆப்ஷன் சாம்சங் மொபைல்ல ஆன் பண்றது அப்படிங்கிறத நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் மொபைலில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அபவுட் ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து பில்ட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா யூஆர்ஏ டெவலப்பர் அப்படின்ற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபவுட் ஃபோன் ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து எனபிள் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கம்ப்ளீட்டாக அந்த டெவலப்பரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் எதை யூஸ் பண்ணுவோம் அது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஆனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணுறதா இருந்தாலுமே ஆஃப்மே வந்து பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்ப நீங்கள் பில்ட் நம்பரை டேப் பண்ணி அதை வந்து ஆன்மே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக சாம்சங் மொபைலில் எப்படி வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.